வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். நடிகை கஸ்தூரி அவர்களுடைய அந்த ஆபாச பேச்சு, அதுக்காக நீதிமன்றம் ஹைகோர்ட் அவங்களுக்கு ஒரு விசாரணை கைதியாக சிறைப்படுத்தப்பட்டிருக்காங்க. அவங்களோட கேஸ் ஹியரிங் போயிட்டுருக்கு. அவங்களுக்கு ஜாமீன் கிடைக்குமா அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இப்போ என்ன இருக்குது? ஏன்னா ஜாமீனுக்கு மூவ் பண்ணுறாங்க, ஜாமீன் வர இருக்குது. ஜாமீன் கிடைக்குமா? நான் நீதிபதி அந்த விஷயத்தில் ரொம்ப கராராக இருக்காங்க. மன்னிப்பு கேட்டதுக்கு பிறகு அவங்களுக்கான அந்த மன்னிப்பு ஏற்றுக்கிட்டு ரிலீஃப் கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கெல்லாம் கவனிக்கிறோம். அவங்களான பாசிபிலிட்டிஸ் இப்போ என்ன இருக்குன்னு பார்க்குறீங்க? இல்லை, அவங்க இந்த மாதிரியான ஒரு வெறுப்பு பேச்சுக்கள், அதாவது நீதியரசர் ஆனந்த வெங்கடேஷோடைய பார்வையில் சொன்னால், அவருடைய வார்த்தைகளில் சொன்னால் வெடிகுண்டு பேச்சுக்கள். இந்த வெடிகுண்டு பேச்சுக்களை பேசுகிறதுக்கான அதோட விளைவை தான் இப்போ அனுபவிக்கிறாங்க. ஆக்சுவலாக வேறு விதமாக ஒரு விமர்சனம்லாம் செஞ்சுருந்தாங்கன்னா, அது மாதிரி ஏதாவது அவதூறு போயிருந்ததுன்னா எடுத்த உடனே நீதிமன்றமே முன்ஜாமீன் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த மாதிரி விஷயத்துக்கு நாங்கள் முன்ஜாமீன் நான் கொடுக்க மாட்டேன், ஏன்னா ஃப்யூச்சரில் இது மாதிரி பேசிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு எஸ்கேப் ஆகிடுவாங்க. ஸோ இந்த வெடிகுண்டு பேச்சுக்கு ஒரு அதுக்கு ஒரு அதோட விளைவை சந்திச்சே தீரணும்னு நீதியரசர் முடிவு பண்ணிட்டார். அதனால தான் முன்ஜாமீனை அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டார். ரிஜெக்ட் பண்ண உடனே இவங்க தலைவரானது உண்மை. ஓடினால்னு ஓடினாங்க. இவங்க ஐடியா என்னென்னா ஆனந்த வெங்கடேஷ் கொடுத்துருவாருன்னா, இப்படி பீப்புள் தாட் ஆனந்த வெங்கடேஷ் ஒரு கருத்து சுதந்திரத்தில் அவர் கொடுத்துருவார், நீதியரசர் கொடுத்துருவாருன்னு நினச்சாங்க. ஆனால் அவர் விஷயத்தையே ரொம்ப சீரியஸாக எடுத்துட்டார். ஆனால் உண்மையிலே சீரியஸான பேச்சு. அது 3 பாயிண்ட் ரொம்ப சீரியஸான விஷயம். ஒன்று தெலுங்கு பேசிக்கொண்டு வந்தவர்கள், அந்த படத்தில் சேவை செய்கிறதுக்கு தெலுங்கு பேசிக்கொண்டு வந்தவர்கள் ஒரு விஷயம். அது ஒரு கம்யூனிட்டியை இது பண்ணுறது. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிராமண பெண்களையே இழிவுபடுத்துகிற மாதிரியான ஒரு பேச்சு இருக்குது அதில். அதாவது பிராமண ஜாதியே இல்லாட்டி திராவிடர்களுக்கு எப்படி பிராமண பெண்கள் கிடைப்பார்கள் அப்படின்னு அந்த பிராமண பெண்கள் மத்தியிலே பேசுகிறாங்க. அப்போ பிராமண பெண்கள் அதிகாரத்தில் இருக்கிறவங்க அரசியல்வாதிகிட்ட ஓடி போகிறாங்கன்ற மாதிரி பேசுகிறாங்க. ஆக்சுவலாக அது பிராமண பெண்களை இழிவுபடுத்துகிற மாதிரியான ஒரு விஷயம். அதை கேட்டுட்டு அந்த பிராமண பெண்கள்லாம் கைத்தட்டுறாங்க. என்ன அறிவு இப்போ இருக்குது பாருங்கள் அவங்களுக்கு. அவ சொல்கிறது அவங்கள இழிவுபடுத்துகிற மாதிரி இருக்குது. இன்னொரு விஷயம் பேசுகிறா, அது அவளை பற்றியே பேசிக்கிறா. திரவிடியான்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் சொல்கிறா, நான் உழைச்சி சம்பாதிக்கிறேன்னு சொல்கிறேன். சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க, நீங்களாம் மாமா வேலை செஞ்சு சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறா. அவள் யாரை சொல்கிறா நமக்கு தெரியுது. அதுவும் எல்லாருக்கும் புரியுது. அந்த தெலுங்கு பேசிட்டு வந்தாங்கன்றதையும் யாரை சொன்னான்னு தெரியுது. ஆனால் கம்யூனிகேஷன் புவர். அவள் யாரை குறிப்பாக சொல்லணுமோ அவங்கள சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு ஒட்டுமொத்த கம்யூனிட்டின்னு சொன்னதுனால மாட்டிக்கிறான். அது நீதியரசர் சொன்ன மாதிரி இங்கே தெலுங்கு பேசுகிற மக்களும் தமிழ் பேசுகிற மக்களும் ஒன்றா வாழ்ந்துட்டுருக்காங்க. பல நூற்றாண்டுகளாக இங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்கள போய்ட்டு நீங்கள் தெலுங்கு பேசி நீங்கள் சேவை செய்ய வந்தீங்கன்னு சொன்னது தப்பான விஷயம் இல்லையா? அவங்க யாரை அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள பேரை சொல்லி கூட அட்டாக் பண்ணுங்கள். வழக்கை சந்திக்க ரெடியாக இருந்தால் நீங்கள் பேரை சொல்லி கூட அட்டாக் பண்ணுங்கள். நீங்கள் கலைஞர் குடும்பத்தை அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பேரை சொல்லி அட்டாக் பண்ணுங்கள். உங்களுக்கு தைரியம் இல்லை. பொது வாழ்க்கைக்கு வந்துட்டீங்க, பொது மேடையில் பேச வந்துட்டீங்க, உண்மையை சொல்லணும்னு நினைக்கிறீங்க. உங்கள் பிராமண சமூகத்தை இனப்படுகொலை இருந்தீங்க. இங்கே என்ன நடந்தது? இனப்படுகொலை ஒரு இனப்படுகொலை நடக்கல. 3.5 வருஷத்தில் ஸ்டாலின் ஆட்சியில் பிராமணர்கள் பாதிக்கப்பட்ட ஒரு விஷயம் சொல்லுங்கள். தலித்துகள் இங்கே பாதிக்கப்பட்டிருக்காங்க. பேர் ஊர் எல்லாம் நம்ம சொல்ல முடியும். பிராமணர்கள் பாதிக்கப்பட்ட இடம் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லுங்கள். எந்த ஊரில் யார் பாதிக்கப்பட்டாங்க? இது மாதிரிலாம் நீங்கள் இனப்படுகொலைன்ற வார்த்தையை எப்படி பயன்படுத்தலாம்? ஸோ இந்த மாதிரி 3 விஷயம் அவங்க சொன்னாங்க. ஒன்று, பிராமண பெண்களை அவமதிக்கிற மாதிரி பேசுகிறாங்க. இன்னொன்று, தன்னைத்தானே மல்லாக்கப்படுத்திட்டு எசல் துப்புற மாதிரி தன்னைத்தானே அவமதிக்கிற மாதிரி பேசினாங்க. 2வது, கம்யூனிட்டி அவமதிக்கிற மாதிரி பேசினாங்க. 3மே ஒஸ்டான ஒரு பேச்சு. அது மட்டும் இல்லை, ஒரு சேனலில் பின்னாடி பேசும்போது என்ன சொல்கிறாங்க, பிராமணர்கள் தவிர மற்றவர்கள்லாம் கவர்மெண்ட் வேலைக்கு போகும்போது லஞ்சம் வாங்கிறது தான் போகிறாங்க அப்படின்ட்டாங்க. அது பற்றி அரசு ஊழியர்கள் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்குது. அரசு ஊழியர்கள் கேஸ் கொடுத்துருக்காங்க, இப்போ கேஸ் பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பேசும்போது நீதியரசர் அந்த ஸ்டாண்ட் எடுத்ததில் தப்பு இல்லை. ஸோ முன்ஜாமீன் ரிஜெக்ட் பண்ணோன்னா ஓடினாங்க. அவங்க ஹைதராபாத்தில் போலீஸுக்கு தெரியும் அவங்க எங்கே போகிறாங்க எங்கே வராங்க எல்லாம் எவ்ரிதிங் போலீஸ் நோஸ். ஆனால் முதல்ல கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுக்கு அந்த ஐடியா அரெஸ்ட் பண்ணுற மாதிரி ஐடியா இருக்கிற மாதிரி இல்லை. ஆக்சுவலாக அரெஸ்ட் பண்ணுற மாதிரி ஐடியா இல்லை. சரி ஓடட்டும், சுப்ரீம் கோர்ட் போட்டோம். சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வேளை அந்த மாதிரி ஐடியா சுப்ரீம் கோர்ட் போகிறதான் அடுத்தது. எதிர்பார்த்து ஏமாந்துட்டாங்க. நீதியரசர் கொடுத்துருவாருன்னு நினச்சாங்க, கொடுக்கல. சரி நம்ம சுப்ரீம் கோர்ட் தான் போகணுன்னு அதுக்கான வேலைகளை தயார் பண்ணுறதுக்கான அட்வொகேட்டெல்லாம் டெல்லிக்கு அமிச்சு ஏற்பாடெல்லாம் பண்ணி கிட்டத்தட்ட அடுத்த நாள் ஃபைல் பண்ணும்போது தான் முதல் நாள் போயிட்டு இவங்க பிடிச்சிட்டாங்க. அது அரெஸ்ட் பண்ணி பை ரோடே சென்னைக்கு கூட்டின்னு வந்துட்டாங்க. ஸோ பை ரோடே சென்னைக்கு கூப்பிட்டு இங்கே ரிமாண்ட் பண்ணிட்டாங்க வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு நாள் வெயிட் பண்ணியிருந்தாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் போயிருக்கும். அங்கே ஒன்ஸ் சுப்ரீம் கோர்ட்டில் மேட்டர் போயிட்டு வச்சுக்கோங்க, அங்கே விசாரணை முடிகிற வரையும் நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் டிலே ஆகும். ஆனால் அதுக்கு முன்னாடி போலீஸ் என்ன பண்ணிட்டாங்க, அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. போயிட்டு இப்போ உள்ளே போயிட்டாங்க. ஆக்சுவலாக உள்ளே போனோன்னே இப்போ அவங்களுக்கு ஒரே வழி மறுபடியும் கீழ்கோர்ட்டில் ஜாமீன் அப்ளை பண்ணுறது தான். அப்ளை பண்ணிருக்காங்க. அது நாளைக்கு அது விசாரணைக்கு வருது. உள்ள நோட்டீஸ் கொடுத்தாங்க வச்சுக்கோங்க கவர்மெண்ட்டுக்கு. அது இன்னும் 2-3 நாள் ஆகும். இல்லை அது இம்மிடியட்டாக எடுத்த உடனே இன்றைக்கே நான் டிஸ்போஸ் பண்ணுறேன்னு
மேஜிஸ்ட்ரேட் சொன்னார்னா அது எப்படி போகும்னு சொல்ல முடியாது. ஸோ அவங்களுக்கு இப்போ இருக்கிற ஒரே வழி வந்து இந்த ட்ரையல் கோர்ட் அப்ரோச் பண்ணுறது. ட்ரையல் கோர்ட் வந்து ஹைகோர்ட் வந்து நீங்கள் உங்கள் பேசின பேச்சு ரொம்ப மோசமான பேச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் ரிஜெக்ட் பண்ணுறோம், இவங்களும் ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா வேறு வழி கிடையாது. இல்லை உங்களை நாங்கள் பெயிலில் விடுறோம், நீங்கள் டெய்லி 10 நாள் வந்து நீங்கள் மதுரையில் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கைது போகணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. போலீஸ் கூப்பிடும் போதெல்லாம் என்கொயரிக்கு போகணும், பாஸ்போர்ட்டை சரண்டர் பண்ணணும்னு ஏதோ ஒரு கண்டிஷன்ஸ் கொடுப்பாங்க வச்சுக்கோங்க. அது நடக்குமா நடக்காதுன்றது நாளைக்கு தெரியும். ஆனால் இந்த மீன் டைம் வந்து அவங்க மேலே வேறு பல கேஸ்லாம் இந்த கவர்மெண்ட் சர்வன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு கேஸை போட்டு அதில் ஒரு ஃபர்தராக அரெஸ்ட் பண்ணுறது. அப்புறம் சென்னையில் வேறு ஒரு அசோசியேஷன் கேஸ் கொடுத்துருக்காங்க, அதில் அரெஸ்ட் பண்ணுறது. கிட்டத்தட்ட 6 கேஸ் இன்னும் இருக்குது போல் இருக்குது. இப்போ ஒரு கேஸில் தான் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, மீதி 5 கேஸில் ஒவ்வொன்றும் அரெஸ்ட் பண்ணால் வச்சுக்கோங்க, 15 நாள் ஒவ்வொன்றுத்தையும் நீங்கள் ஜாமீன் வாங்க வேண்டிய அவசியம் வரும். அது பண்ண வேண்டாம். அவங்க கஸ்தூரி உங்களுக்கு பொது வாழ்க்கையில் இருக்கிறதுனால அவங்களுக்கு திமுக, அதிமுக, பாஜக எல்லா மட்டத்துலேயும் அவங்க ஆட்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அவங்க தெரிஞ்சு வச்சுருப்பாங்கல்ல. ஸோ அதனால் திமுக தரப்புலேயும் அவங்க தூது விட்டு பார்த்துருக்காங்க, இந்த ஒரு கேஸோட என்னை விட்டுருங்க, இந்த ஒரு கேஸோட என்னை விட்டுருங்க. ஃபர்தராக இப்போ உள்ளே போயிட்டாலே வந்து கேஸ் மேலே கேஸ். இப்போ சவுக்கு சங்கருக்கு எத்தனை கேஸ் மேலே கேஸ் போயிட்டே இருந்தது இல்லை, அந்த மாதிரி கேஸ் மேலே கேஸ் போட்டால் என்ன பண்ணுறது? 15 நாளாக ரிமாண்ட் போயிட்டே இருக்கும்ல. அதனால் ஏதோ திமுக அமைச்சர்கள்லாம் கஸ்தூரிக்கு பல விதங்களில் ஆட்களை தெரிஞ்சிருக்கும். அதனால் திமுக ஆட்களுக்கும் தூது விட்டு பார்த்துருக்காங்க, பாஜக ஆட்களுக்கும் தூது விட்டு பார்த்துருக்காங்க. பாஜக ஆட்கள் சொல்லிட்டாங்க, நீங்கள் பேசினது வந்து எங்களுக்கு எங்கள் ஓட் பேங்க் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, உங்களை வந்து ஏதோ பிராமணர்கள் பாதுகாப்பு மாநாட்டுக்கு ஏதோ நீங்கள் பிராமணர்களோட பிரச்சனையை பற்றி பேசி நீங்கள் டீசெண்டாக பேசி நீங்கள் அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுவீங்கன்னு பார்த்தா நீங்கள் பேசி எங்களெல்லாம் அவமதிக்கிற மாதிரி பேசிட்டீங்கன்னு எங்கள் பார்ட்டியிலேயே பிராமணர்கள் ரொம்ப கோச்சு போய் கிடக்குறாங்க, எங்கள் பார்ட்டியில் தெலுங்கு பேசுகிறவங்க கோச்சு போய் கிடக்குறாங்க, எங்கள் பார்ட்டி ஆந்திராவில் இருக்கிற எங்கள் பார்ட்டி ஆளுங்கள்லாம் உங்கள் மேலே ஆக்ஷன் எடுக்கணுன்றாங்க. இந்த மாதிரி பல விஷயம் இருக்குது, அதனால் உங்களுக்கு நாங்கள் எந்த விதத்தையும் சப்போர்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இத்தனைக்கும் அன்றைக்கி வந்தவங்க மீட்டிங் வந்தவங்கலாம் பாஜக ஆட்கள் தான் பெரும்பாலும். அவங்க கையை விரிச்சிட்டாங்க. திமுக தரப்பில் வந்து என்னை ஃபர்தராக என் மேலே எதுவும் கேஸ் போட்டுறாதீங்க, அரசு ஊழியர்கள் அவங்க கேஸ்லாம் எடுத்துடாதீங்க, அது புகாராகவே இருக்கட்டும், கண்டுக்காதீங்கன்ற மாதிரி ஏதோ விட்டுருக்காங்க போட்டிருக்கு. அதே இந்த கவர்மெண்ட் எப்படி டீல் பண்ணுவாங்கன்னு தெரியாது. இவங்க தூது விட்டுருக்காங்க, அந்த தூது எப்படி போய் அது மேல் லெவலில் எப்படி டிசைட் பண்ணுவாங்க. நாளைக்கு இந்த கேஸில் இவங்களுக்கு பெயில் வரா மாதிரி இருந்து வச்சுக்கோங்க, அப்போது வந்து அடுத்தது தான் தெரியும். இந்த மற்ற கேஸ்லலாம் வந்து இந்த கவர்மெண்ட் எப்படி பண்ண போகுதுன்னு அப்போ தான் தெரியும். ஸோ அதனால் நாளைக்கு ட்ரையல் கோர்ட்டில் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் போகுது அதை வச்சு தான் நம்ம முடிவு பண்ண முடியும் ஆக்சுவலாக. ஆனால் இப்போ அவங்க தரப்பு அட்வொகேட்டு பிரபாகர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இங்கே வந்து அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டு வந்து இங்கே அவரோட வீட்டில் சென்னையில் இருக்க அவங்க வீட்டில் நோட்டீஸ் சொல்லிட்டு ஹைதராபாத்தில் போய் கைது பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ராப்பராக வந்து சம்மன் கொடுத்து கைது பண்ணல, சம்மன் கொடுத்து எங்களை விசாரிக்கல, அவங்களோட போலீஸோட ஆக்டிவிட்டீஸே வந்து ஒரு சட்டத்தினுடைய விதியை மீறும் வகையில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கிளைம் பண்ணுறாங்க. ஒரு மாநிலத்தை விட்டு இன்னொரு மாநிலம் வந்து போலீஸ் போய் ஒரு குற்றவாளி அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு நிறைய ப்ரொசீஜர்லாம் இருக்குங்க. அந்த டிரான்சிட் வாரண்ட்லாம் போட்டு தான் நீங்கள் கொண்டு முடியும். லோக்கல் போலீஸோட தேவைலாம் வேணும். லோக்கல் எந்த ஏரியா நாங்கள் பிடிச்சாங்களோ ஹைதராபாத்தில் அந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல, அங்கே ஒரு டிரான்சிட் வாரண்ட் வாங்குவாங்க, அப்போ தான் நீங்கள் கூட்டின்னு வர முடியும். இதெல்லாம் போலீஸ் எல்லாம் அடிப்படையான விஷயம். இதெல்லாம் அவங்க பண்ணாத இருக்க மாட்டாங்க. அட்வொகேட்டு அவர் சொல்லலாம், இங்கே இல்லைன்னா அவங்க குற்றவாளி இங்கே தான் அட்ரஸ்ஸு இங்கே தான் ஒட்டியிருப்பாங்க, குற்றவாளி வெளியில் போயிட்டாங்கன்னா இது குற்றவாளி பிடிக்காத விட்டுருவாங்களா? எந்த ஊரில் இருந்தாலும் தேடி கண்டுபிடிக்க வேண்டியது இதுதானே. உடனே நீங்கள் அவரை பிடிக்கலையா இவரை பிடிக்கலையான்னு ஆமாம், பலரும் கேட்குறாங்க. இப்போ வந்து தேடி கண்டுபிடிக்க வேண்டிய பல குற்றவாளிகள் இன்னும் தமிழ்நாட்டோட க்ரைம் ரிப்போர்ட்லேருந்து தப்பிச்சு போன வெளியே பல பேர் இருக்காங்க. அவங்களெலாம் கண்டுபிடிக்காத இந்த தமிழக காவல்துறை வந்து கஸ்தூரி விஷயத்தை மட்டும் இவ்வளோ ஆர்வம் காட்டுது, அது பின்னாடி என்ன அரசியல் இருக்குது அப்படின்ற கேள்வியும் வைக்கிறாங்க. இல்லைங்க, தேடி கண்டுபிடிக்காது யார்? செந்தில் பாலாஜியோட பிரதர் 1.5 வருஷமாக தேடிட்டு இருக்காங்க. அதை கண்டுபிடிக்காது யாருடைய குற்றம்? அது அமலாக்கத்துறை கேஸுங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அவங்க தான் பிடிக்கணும். அவங்க பிடிக்காத இருக்காங்க, நம்ம அதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க? அதனால் வந்து அது சொல்லலாம், ஒவ்வொரு கேஸும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் ஆக்சுவலாக வந்து. இப்போ அதனால் வந்து இவங்க ஓடி போயிட்டாங்க அவங்க ஓடி போயிட்டாங்க அப்படி பார்த்தா எஸ்வி சேகர் மேலே கூட தான் அரெஸ்ட் வாரண்ட் இருந்தது. அவர் வந்து அது நீர்த்து போச்சு, கடைசியில் அந்த அரெஸ்டே பண்ணலை. அவர் போய் கோர்ட்டில் சரண்டர் ஆகி பெயில் வாங்கிட்டு வச்சுக்கோங்க, கேஸ் விட்டு ஓடிட்டுருக்கு. அவர் மன்னிப்பே ஏற்றுக்க மாட்டேன்ட்டாங்க, எஸ்வி சேகரோட மன்னிப்பை ஏற்றுக்க மாட்டேன்ட்டாங்க ஹைகோர்ட்டில். அது வந்து ஊசலாடிட்டு இருக்கு அந்த கேஸ். இப்போ என்ன ஆகுன்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் வந்து ஒவ்வொரு கேஸும் ஒவ்வொரு பர்செப்ஷனில் போயிட்டுருக்கு. அது வந்து இந்த கேஸ் இப்படி தான் இருக்கணும், இல்லை எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான ஸ்கேல் அப்ளை பண்ணணும், அதெல்லாம் கிடையாது. ஆனால் கஸ்தூரி பேச்சுக்கு வந்து ஒரு ஸ்கேல் அப்ளை பண்ணிட்டாங்க நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ். இது வந்து வெடிகுண்டு பேச்சு, இதுக்கு நீங்கள் கேட்ட மன்னிப்பும் சரியில்லை, ஸோ இதை வந்து நீங்கள் விளைவுகளை சந்திச்சே தீரணுன்ற மாதிரி தான் நீதியரசர் சொல்லிட்டார். அப்போ நிச்சயமாக அந்த பாயிண்ட்டை எடுத்துட்டு ட்ரையல் கோர்ட்டில் வந்து பெயிலை ரிஜெக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. இன்னொரு 15 நாள் போட்டு தள்ளி போட்டு இன்னொரு 15 நாளாக போட்டு ஒரு 2 தடவை 3 தடவை எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை நாளைக்கோ 2 3 நாள் நோட்டீஸ் கொடுத்துட்டு சரி நீங்கள் 10 நாள் போலீஸ் ஸ்டேஷனில் மதுரையில் கைத்து போடுங்கன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் சப்போஸ் அந்த மாதிரி சூழலில் தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்னும் ஃபர்தராக வந்து வேறு பல கேஸில் அரெஸ்ட் பண்ணுவானா அப்படின்றது தான் இப்போ முக்கியமான கேள்வி. அந்த கேஸில் அரெஸ்ட் பண்ணாலும் இன்னும் மேலே 15 நாள் போகும்.
ஸோ அதில் தான் அந்த அம்மா யாருக்கோ தூது விட்டாங்க திமுகவில். அந்த தூது எவ்வளோ தூரம் எடுபடுதா இல்லையான்றது நாளைக்கு தான் தெரியும் ஆக்சுவலாக. ரைட் சார். இப்போ வந்து அந்த அம்மா வந்து கொஞ்சம் அருவருக்கத்தக்க வகையில் பேசிட்டாங்க. பட் பேசுனதுக்காக மன்னிப்பு கேட்டாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ரெண்டாவது சிறைப்படுத்தப்படுவது கூட, அதாவது புழலில் அடைக்கப்படுவதற்கு முன்பு கூட வந்து நான் ஒரு சிங்கிள் மதராக இருக்கேன் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து சிறை இல்லைன்றது இதுலேருந்து ஒரு ஒரு ரிலீஃப் கொடுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டாங்க. பட் எப்படி அந்த விஷயத்தை பார்க்குறீங்க? அந்த மாதிரியான ஒரு கருணையை கேட்டு அதன் அடிப்படையில் வந்து ஒரு ரிலீஃப் கேட்குறது அப்படிங்கிற அந்த அவங்களுடைய அந்த இதை எப்படி பார்க்குறீங்க? ஏங்க அவங்க சிங்கிள் மதர்ன்றது அப்போ ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு சைல்டை நான் வளர்க்குறேன்றாங்க. டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு சைல்டு ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தைய வளர்க்குறேன்றாங்க. ஸோ இவ்வளோ தூரம் ஒரு குழந்தைய வளர்க்குறீங்க, சிங்கிள் மதராக வேறு இருக்கீங்க. சிங்கிள் மதராக இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ பொறுப்பு வேணும்? நாங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு சைல்டை வளர்க்குறேன்றீங்க. அப்போ நீங்கள் பொது வாழ்க்கையில் வந்து பேசும்பொழுது நம்ம என்ன மாதிரி பேசுகிறோம், யாரை பற்றி பேசுகிறோம், எதை பற்றி பேசுகிறோம், இதோட விளைவுகள் எப்படி இருக்கும்னு நீங்கள் பேச வேண்டாமா, யோசிக்க வேண்டாமா? அப்போ வந்து நீங்கள் வந்து தெலுங்கு பெண்களை வந்து கொச்சப்படுத்துறீங்களா? இப்போ நீங்கள் ஒரு பெண் தானே, நீங்கள் பிராமண பெண்களை கொச்சப்படுத்துறீங்களா? இப்போ நீங்கள் ஒரு பெண் தானே, நீங்கள் இதெல்லாம் உங்களுக்கு எப்பயும் தோணலை? மல்லாக்கா படுத்துட்டு நீங்களே உங்களை நோக்கி எசை துப்பிக்கிறீங்க, உங்களை நீங்களே கேவலப்படுத்திக்கிறீங்களே, அது உங்களுக்கு தோணவே இல்லையா? அது உங்களுக்கு இவ்வளவும் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எப்படி இப்போ நீங்கள் புழல் சிறையில் வந்து நீங்கள் எனக்கு அதை கொடு, இதை சாப்பிட மாட்டேன், ரொட்டி சாப்பிட மாட்டேன், கஞ்சி சாப்பிட மாட்டேன், நான் அங்கே போக மாட்டேன், இங்கே போக மாட்டேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா, அங்கே தரையில் படுக்க மாட்டேன், அங்கே பெட்டு கொடுன்னு சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் கிராஜுவேட்டாக இருக்கலாம், பிஏபிஎல் நினைக்கிறவங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு கொடுக்கலாம், ஒரு ஏ கிளாஸ் கூட கொடுக்கலாம். நான் சொல்கிறது என்னென்னா, ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு நீங்கள் பெண்களை அவமதிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களை நீங்களே அவமதித்து கொண்டு பேசுகிறீங்களே, இது என்ன விதமான பேச்சு இது ஆக்சுவலாக வந்து? ஸோ அதனால் நீங்கள் வந்து நீதியரசர் ஆனந்த வெங்கடேஷ் சொன்ன மாதிரி தான் நம்மளும் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இதோட விளைவுகளை நீங்கள் அனுபவிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. சரி, ஆனால் வந்து இப்போ கஸ்தூரி அவங்க பேசுனது அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட ஒரு தனிப்பட்ட கருத்தை அவங்க பேசாமல் ஒரு அரசியல் சார்ந்த ஒரு கூட்டம், ஒரு ஒரு கட்சி முன்னெடுக்கிற ஒரு போராட்டம், அதில் தான் அந்த கருத்தை தெரிவிக்கிறாங்க. அதன் பிறகு வந்து தனிப்பட்ட முறையில் அவங்க மட்டும் பாதிக்கப்படுறாங்க. ஆனால் அந்த இந்து மக்கள் முன்னணி சம்மந்தப்பட்ட இந்து மக்கள் முன்னணியோ அல்லது அந்த இந்து மக்கள் கட்சி அந்த கட்சியோ அல்லது அவங்க சார்ந்த சில மக்கள் யாருமே அவங்களுக்கு ஆதரவு குரல் தொடர்ச்சியாக வந்து கொடுக்கவே இல்லை. ஏன் சைலண்ட் ஆகிட்டாங்க? எல்லாருமே அப்படி அமைதியாட்டாங்க. அந்த சமயத்தை இன்ஸ்டன்ட்டாக எல்லாம் கைத்தட்டினான். இதெல்லாம் பேசும்போது இன்ஸ்டன்ட்டாக எல்லாம் கைத்தட்டினா, அதுக்கு ஆதரவு தெரிவிச்சு ஆகா ஓவன் கைத்தட்டி எல்லாம் பண்ணான். அதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணோன்னா கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருமா, நீதியரசர் ஆனந்த வெங்கடேஷ் சொன்ன பிறகு அந்த டெக்ஸ்ட்டை மறுபடியும் படித்து பார்த்துருமா, ஆனால் அது நம்மளையே போட்டு இப்படி கவுக்குற மாதிரி பேசியிருக்காவ, இவ்வளோ கேவலமாக பேசியிருக்கானேன்னு அப்போ அவங்க ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ரெண்டாவதுங்க, நீங்கள் வந்து இப்போது ராகுல் காந்தி என்னங்க பேசினார்? மோடின்ற வார்த்தையை தான் யூஸ் பண்ணார், மோடின்ற பேரை யூஸ் பண்ணார் இல்லையா? அப்போ மோடி அப்படின்னா அவர் சொன்னது வந்து நரேந்திர மோடியை தான் சொன்னார்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இங்கேயும் வந்து யாரை சொன்னான்னு கஸ்தூரி சொன்னால் தெரிஞ்ச விஷயம். ஆனால் அவர் மோடின்ற பேரை பயன்படுத்தினோடனே எங்கள் மோடி என்டையர் ஒட்டுமொத்த மோடியை நீங்கள் அவமானப்படுத்தினீங்க, மோடி குலத்தையே நீங்கள் அவமானப்படுத்தினீங்க தானே கேஸு. அதில் தானே அவருக்கு எம்பி பதவி போச்சு. அந்த மனநஷ்ட வழக்கில் தானே எம்பி பதவியெல்லாம் இழந்தார் அவர் ஆக்சுவலாக. ஸோ அப்படி இருக்கும்போது அது எவ்வளோ சீரியஸான விஷயம் பாருங்கள். நீங்கள் அதை வந்து அவர் சொல்ல வந்த ராகுல் காந்தி நேரடியாக பேரை சொல்லியிருந்தாருன்னா அது அதோட போயிருக்கோம், சிங்கிள் பர்சனோட போயிருக்கோம். நீங்கள் ஒரு மோடின்றதை பயன்படுத்தினோன்னா ஒட்டுமொத்த கம்யூனிட்டி அஃபெண்ட் பண்ணுற மாதிரி உள்ளே வந்தாங்கல்ல, அங்கேயும் அதே தான் நிலைமை. நீங்கள் வந்து கலைஞரையோ அவர் குடும்பத்தையோ நீங்கள் தெலுங்கு பேசுகிறவங்க நீங்கள் தமிழர்கள் இல்லைன்னு சொல்ல வந்தது உங்கள் பாயிண்ட்டு. ஆனால் நீங்கள் சொன்னது என்ன ஆக்சுவலாக? தெலுங்கு பேசிட்டு இங்கே உள்ள அந்த புறத்துக்கு சேவை செய்ய வந்தாங்கன்னு சொன்னீங்க. நீங்கள் அதில் நீங்கள் மாட்டிக்கிறீங்க, ஒரு கம்யூனிட்டி அஃபெண்ட் பண்ணிட்டீங்கல்ல. ஸோ அப்போ வந்து எவ்வளோ வார்த்தைகள் எவ்வளோ க்ளீனாக இருக்க வேண்டியது பாருங்கள். அப்போ நீங்கள் வந்து தண்டனையை வந்து அனுபவிக்க வேண்டியதான், இதோட விளைவுகளை அனுபவிக்க வேண்டியதான். இந்த கேஸ் நாளைக்கு ஹைகோர்ட்டில் எப்படி போகும், இந்த கேஸை ரத்து பண்ணுவாங்களா, இல்லை மதுரை ஹைகோர்ட்டில் வந்து வேறு விதமாக வேறு சப்போஸ் இந்த கேஸ் மெயின் பெட்டிஷன் வரும்பொழுது, மெயின் இது விசாரணை வரும்பொழுது இது வேறு ஏதோ ஒரு ஜட்ஜிக்கிட்ட போய் இதில் ஒன்று மேலே இந்த கேஸில் தூக்கி போட நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. நம்ம பாயிண்ட் என்னென்னா, இந்த நீதியரசர் வெங்கடேஷ் சொன்ன விஷயத்துலேருந்து பார்க்கும்பொழுது இது ஒரு வெடிகுண்டு பேச்சு. நீங்கள் கேட்ட மன்னிப்பும் வழவழா குழவழான்னு இருக்குது. அதனால் வந்து இது மாதிரி மன்னிப்பு கேட்டு நீங்கள் தப்பிக்க முடியாது. ஃப்யூச்சரில் இந்த மாதிரி பேசிட்டு தப்பிப்பாங்க நிறைய பேர். அதனால் அவங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும், நான் முன்ஜாமீன் ரிஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இதுதான் அடிப்படையான விஷயம். அந்த அவங்க பேச்சை பற்றின நீதியரசரோட அடிப்படையான விஷயம். இதை வச்சுட்டு ஃபர்தராக வந்து பெயில் கொடுக்குற ஜட்ஜோ மேஜிஸ்ட்ரேட்டோ இல்லை மெயின் பெட்டிஷன் வரும்போது ஹைகோர்ட்டில் அங்கே இருக்கிற ஜட்ஜோ எப்படி டீல் பண்ணுவாங்க நம்ம சொல்ல முடியாதானால். ஆனால் இவர்கள் வந்து நீதிமன்ற போராட்டத்தின் மூலமாகத்தான் இவங்க வெளியில் வர வேண்டிய கட்டாயம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே சமயம் வந்து இவங்களுக்கு இன்னும் ஃபர்தராக வேறு பல கேஸுகள் வராது இருக்கணும்னா அது ஸ்டேட் கவர்மெண்ட் மனசு வச்சா தான் நிறுத்த முடியும். புகாராகவே இப்போ கவர்மெண்ட் புகாராகவே வச்சுக்கிறது, அதில் மேலே நடவடிக்கை அதில் அரசு போக வச்சுக்கோங்க, அது ஒரு சிக்கலாகிடுதுல்ல. அதனால் இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸு, ஐயா நான் தெரியாத செஞ்சுட்டேன், இதுமாதிரி செய்ய மாட்டேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் கன்வே பண்ணியிருக்காங்க, அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு பண்ணியிருக்காங்க. அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாது. நான் ஏற்கனவே சொன்னாலும் முதல்ல அவங்களை அரெஸ்ட் பண்ணுற மாதிரி இல்லை, அவங்க சுப்ரீம் கோர்ட் போகிறதுக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுதான் உண்மை. ஆக்சுவலாக சுப்ரீம் கோர்ட்டில் போயிருந்தால் ஒருவேளை
முன்ஜாமீன் கிடைச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. சுப்ரீம் கோர்ட்டு கொஞ்சம் பரந்த அளவில் கொஞ்சம் விசாரிப்பாங்கல்ல கருத்து சுதந்திரத்தெல்லாம். அதனால் அவங்க கொஞ்சம் வாய்ப்பை கொஞ்சம் ஒரு கண்டனம் தெரிவிச்சுட்டு நீ போலீஸ் ஸ்டேஷனில் கைது போடுன்னு சொல்லிட்டு பாஸ்போர்ட்டை சரண்டர் பண்ணின்னு சொல்லிட்டு விட்டுருக்கலாம், அவங்க விட்டுருக்கலாம். ஆனால் நீதியரசர் வந்து தமிழ்நாட்டிலே இருக்கிறதுனால இங்கே தெலுங்கர்களும் தமிழர்களும் எப்படி ஒன்றாக இருக்காங்க, அவங்க அஃபெண்ட் பண்ணுற மாதிரி இவங்க சொல்லிட்டாங்கன்றதை இவர் உணர்றார். இதே விஷயத்தை வந்து சுப்ரீம் கோர்ட் வேறு விதமாக பார்க்கும். அது ஒட்டுமொத்த கருத்து சுதந்திர அடிப்படையில் சரி நீங்கள் பேசிட்டீங்க, இது தப்பு தானே பேசி தான் இருந்தாலும் உங்களுக்கு அவங்க எப்போதுமே பிஎம்எல்ஏலேயே என்ன சொல்கிறாங்க, பெயில் இஸ் அ ரூல், ஜெயில் இஸ் அன் எக்ஸப்ஷன் தானே சொல்கிறாங்க. ஸோ அந்த கேஸுக்கு அப்படி சொல்லும்போது 7 வருஷம் தண்டனைக்குள்ளே இருக்கிற எல்லா குற்றங்களுக்கும் பெயில் கொடுக்கறது வந்து பெயில் இஸ் அ ரூல் அப்படின்ற போது சரி இது வந்து அதிகபட்சம் 2 வருஷம் தண்டனைக்கு உட்பட்ட ஒரு குற்றமாக இருக்கும். அப்போ வந்து டக்குன்னு சுப்ரீம் கோர்ட்டு நம்ம 10 நாள் வந்து நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் கையெழுத்து போட்டு நீங்கள் வந்து பாஸ்போர்ட்டை சரண்டர் பண்ணிட்டு போலீஸ் எப்போ விசாரணைக்கு கூப்பிடுது அப்போலாம் ஆஜராகணும்னு சொல்லிட்டு விட்டுருக்கலாம். அந்த வாய்ப்பு வந்திருக்கும். பட் அதுக்கு முன்னாடி தமிழ்நாடு போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுச்சு. ரைட், ஓகே சார். போது இதில் ரொம்ப குறிப்பாக வந்து எச் ராஜா வந்து ரொம்ப கஸ்தூரிக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரியும் பிறகு வந்து சீமான் அவர்கள் ஆதரவாக பேசுகிற மாதிரியான சில விஷயங்கள் வந்து சில தோற்றங்கள் அரசியல் களத்தில் தென்படுது. அதுக்கான அந்த தன்மை எப்படி பார்க்குறேன் அந்த 2 பேரும்? எச் ராஜாவால புரிஞ்சிக்க முடியுது. எச் ராஜா புரிஞ்சிக்க முடியுது. அவர் வந்து ஒரு சப்போர்ட் பண்ணணும்னு பார்க்குறாரு. அது ஏன்னா அந்த மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணது அர்ஜுன் சம்பந்தன் ஆர்கனைஸ் பண்ணார், பிராமணர்களுக்காக ஆர்கனைஸ் பண்ணது. எச் ராஜா சப்போஸ் பி அவரும் பிராமணாக தானே இருக்கார். ஸோ நேச்சுரலி அவர் வந்து நம்ம கூட்டத்துக்கு வந்து தெரியாதனமாக பேசி மாட்டிட்டாங்கன்னு ஆதரவு தெரிவிக்கிறாரு. கஸ்தூரியும் வந்து ஒரு ப்ரோ பிஜேபி மைண்ட் செட்டோடு தான் அவங்க இருக்காங்கன்றது நமக்கு தெரியுது ஆக்சுவலாக வந்து. ஏன்னா இந்த மாதிரி இது திராவிட ஆட்சிகளெல்லாம் வந்து திரவிடியான்லாம் கிண்டல் பண்ணுறாங்கல்ல, அதெல்லாம் எவ்வளோ மோசமான வார்த்தை பிரயோகம், அது தப்பு இல்லை. அதனால் வந்து எச் ராஜா சப்போர்ட் பண்ணுறதுல எனக்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்லை, அது இயல்பான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். பட் சீமான் சப்போர்ட் பண்ணுறது தான் ஆச்சரியமாக இருக்குது. சீமான் சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா வந்து ஒரு கம்யூனிட்டியாக ஒன்றும் பண்ணல. சீமான் ஏன்னா அவருக்கு என்னென்னா அங்கே கோயம்புத்தூரில் அருந்ததிகள் இருக்காங்கல்ல, அவங்க தெலுங்கு பேசிட்டு இங்கே வந்தாங்க, அவங்க தெலுங்கு பேசிட்டு வந்தவங்க இங்கே வந்து மலம் வளர்றாங்க அப்படின்னு சொல்லி அருந்ததிகளை அவர் பகைச்சிட்டு இருக்கார் சீமான். அவங்க தெலுங்கு பேசுகிறவங்க தொடர்ச்சியாக தெலுங்கு பேசக்கூடிய அருந்ததியில் அவர் பகைச்சிக்கிறார். அதுவும் அவன் அருந்ததியை பகைச்சிக்கிறாரு. அவங்க அருந்ததியர் அங்கேருந்து ஆந்திராவிலேருந்து இங்கே செட்டில் ஆனவங்க மலமல்ல வந்தாங்க, தெலுங்கு பேசுகிறவங்க, அவங்க தமிழர்கள் கிடையாது அப்படின்றதான் அவருடைய பாயிண்ட்டு. ஈரோடு கிழக்கு தேர்தலில் பேசினா மாட்டேங்கிறார். ஸோ அவர் சீமானை பொறுத்த மட்டும் அவர் எங்கெங்கே போகிறாரோ இப்போ தேவேந்திர குல வேளாளரை பார்த்தா நீங்கள் தான் பாண்டியனோட வாரிசுன்னுவார். அது சொன்னோடனே முக்குளத்தோர் கோவம் வருது. அப்புறம் வந்து அருந்ததிகளுக்கு மட்டும் நீங்கள் தனியாக இடஒதுக்கீடு கொடுக்குறீங்க, இங்கே வந்து இவங்களுக்கு பட்டியல் நிறுத்தவர் அந்த தேவேந்திர குல வேளாளருக்கும் இவங்களுக்கும் பறையர்களுக்குமான வேலை இது அவங்களும் பட்டியல் நிறுத்தவர் தானே, அவங்களுக்கு வந்து அதில் வேலை வாய்ப்பு பறிபோகுது அப்படின்னு இந்த கம்யூனிட்டி தூண்டி விடுறார், ஜாதியை தூண்டி விடுறார். ஸோ அவரோட கஸ்தூரி விஷயத்தில் வந்து சரி நம்ம பிராமணர்களுக்கு ஆதரவாக பேசலாம், அந்த ஓட் பேங்கில் கொஞ்சம் ஏதாவது வருமானு பேசுகிறாரணும். ஆனால் அவருக்கே தெரியும் ஒரு கம்யூனிட்டி அஃபெண்ட் பண்ணுற மாதிரி பேசியிருக்காங்கன்னு தெரியும். சீமானை பொறுத்த மட்டும் இல்லைங்க, அவரே கொஞ்சம் குழப்பமான மனநிலையில் இருக்கார். அவருடைய கட்சியிலேருந்தே பல மாவட்டங்கள்லேருந்து பிரிஞ்சு போயிட்டுருக்காங்க. அவரோட கட்சியிலேருந்தும் விஜய் கட்சிக்கு போயிட்டுருக்காங்க. ஸோ அவரே கொஞ்சம் குழப்ப நிலையில் இருக்கார். அதனால் அவர் வந்து எந்த மைண்ட் செட்டில் அதை சப்போர்ட் பண்ணுறாரு தெரியாது. ஆனால் அவர் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாருன்னா மைண்ட் செட் இந்த பேச்சுக்களை வந்து ஆதரிக்கிறது தப்புன்னு அவர் உணர்வார். ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் பிராமணர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு நடந்த இந்த ஒரு போராட்டம் தான் அந்த போராட்டம். உண்மையிலே நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டில் பிராமணர்களுக்கு பாதுகாப்பு இருக்கா இல்லையா, எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி பாதுகாப்புக்கெல்லாம் ஒன்றும் ஒரு பிரச்சனை வர மாதிரி தெரியல சார். எல்லாருமே நல்லா பாதுகாப்போடு தான் இருக்காங்க. ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான இன்சிடென்ட் இருந்தால் இந்த கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கலைன்னு சொன்னால் அந்த ஸ்டாலின் கவர்மெண்ட் மேலே நம்ம சொல்லலாம். அவங்களுக்கு ஒருவேளை பிராமணர்களுக்கு விதத்தில் பாதிப்பு எப்படி வந்திருக்குன்னா, ஒருவேளை அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம்னு இருக்கிற சட்டம் கொண்டாந்தாங்களே, அதெல்லாம் ஒருவேளை அவங்களுக்கு ஒரு பாதிப்பு உண்டாக்குற ஒரு விஷயமா நினச்சிருக்கலாம். ஃபிசிக்கலான அட்டாக் ஏதாவது இருக்கா, அப்படி எதுவும் இருக்க மாதிரி நமக்கு தோணலை. அப்படி இருந்து இந்த கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்காது இருக்கா? பிசிஆர் ஆக்ட் எங்களுக்கும் வேணும்னு கேட்குறேன். அந்த பர்டிகுலர் அந்த பிசிஆர் ஆக்ட் போடுற அளவுக்குலாம் இங்கே இல்லைங்க. எங்கள் தலித்துகள் பாதிக்கிறது எவ்வளோ மோசமாக இருக்குது. இன்றைக்கும் செருப்பு போட முடியாதபடி போகிற கிராமங்கள் இருக்குங்க. இன்றைக்கும் கோவிலில் நுழைய முடியாதபடி இருக்கிற இடங்கள்லாம் இருக்குங்க. இன்றைக்கும் ரெட்டை டம்ளர் முறை இருக்கிற இடங்கள்லாம் இருக்குங்க. அவங்க எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க. அவங்க வந்து பிசிஆர் ஆக்ட் அவங்கள அவமதிக்கிறவங்க மேலே பிசிஆர் ஆக்ட் போடுறதுல ஒரு அர்த்தம் உண்டுங்க. பிராமணர்களுக்கு அப்படி இருக்கா நிலைமை? நிச்சயமாக மனசாட்சியை வச்சு சொல்லணும். பிராமணர்கள் எவ்வளோ உயர்ந்த பொறுப்பில் இருக்காங்க. இன்றைக்கி ஐஐடியில் இருக்கிற ப்ரொஃபஸர்ஸில் 90% பிராமணர்கள் தாங்க. ஹையர் இன்ஸ்டிடியூஷன்ஸில் இருக்கிற பெரும் பதவியில் இருக்கிறவங்க பிராமணர்கள் தான். ஐஐடியிலே ஆகட்டும், ஐஐஎம்ல ஆகட்டும், இல்லை ஐசரில் ஆகட்டும், இந்த மாதிரி பல்வேறு இடங்களில் இருக்கிற பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டிஸில் ஆகட்டும், சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் ஆகட்டும், வேறு பல இடங்கள் ஆகட்டும், சென்ட்ரல் செக்ரட்டரியேட் ஆகட்டும், நீதிபதிகள் ஆகட்டும், ஹைகோர்ட்லேயே ஆகட்டும், சுப்ரீம் கோர்ட்லேயே ஆகட்டும், நல்ல பொசிஷனில் இருக்கீங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்துன்னா நிச்சயமாக உங்களை பார்த்துன்னு இந்தியாவுடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் யார்? எந்த தேர்தலில் நின்னாங்க? எவ்வளோ வாய்ப்பு கொடுத்துருக்காங்கல்ல பிஜேபியில். அதனால் வந்து சும்மா வந்து இவங்க வந்து இன்றைக்கி பிஜேபி மந்திரி சேவை எடுங்க, எவ்வளோ பிராமின்ஸ் இருக்காங்க பாருங்கள். அதில் நிறைய பேர் இருப்பாங்க. வைஷ்ணவெலாம் எவ்வளோ, அவரெல்லாம் பிராமின் தான் ஆக்சுவலாக. எவ்வளோ பேர் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அதனால் ஒரு பாதிப்பும் இல்லைங்க. இவங்க வந்து ஏதோ ஒரு பொலிட்டிக்கலாக பண்ணுறாங்க. நான் என்ன சொல்கிறேன், அப்படி பாதிப்பு இருந்தால் நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள்.
நீங்கள் அன்றைக்கி மாநாட்டிலே ரிஸ்டோர் பண்ணியிருக்கலாம். ஸ்டாலின் ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லுங்கள், அது கேட்கறதுக்கான உரிமை உங்களுக்கு இருக்குது ஆக்சுவலாக. அது மாதிரி ஏதோ ஒரு ஆத்தென்டிக் டாக்குமெண்ட்டோட வாங்க ஆக்சுவலாக. இனப்படுகொலைன்னு நீங்கள் இப்போ போகிற போக்கில் நீங்கள் அடிச்சு விட்டு போகிறது சரியாது ஆக்சுவலாக. தலித்துகள் பாதிக்கப்படுறாங்கிறது நமக்கு தெரியுது. நீங்கள் பிராமணர்கள் அந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்களா இங்கே? அவங்களாம் நல்லா படிச்சுட்டு நல்லா செட்டில் ஆகி நல்லா தான் இருக்காங்க. ஏழை பிராமணர்கள் இருக்க தான் செய்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அவங்கள வந்து ஒரு சமூக கொடுமைகள்லாம் ஆளாகிறாங்களா அவங்க? அதெல்லாம் மனசாட்சியோடு பேசணுங்க ஆக்சுவலாக. அதுதான் உண்மை ஆக்சுவலாக. அதனால் அவங்க பிராமணர்கள் சங்கம் வந்து கொஞ்சம் அந்த மாநாடுன்றது தேவையில்லாத ஒரு அரசியல் பண்ணுறதுக்காக பண்ண விஷயங்கள் அது ஆக்சுவலாக. நல்ல சார், பல்வேறு ரொம்ப ஆழமாக உங்களோட கருத்தில் வணங்குறீங்க. நன்றி.